ஹலோ வியூவர்ஸ். ரோஸ் செடிகளுக்கு உரம் கொடுத்து 10 நாள் இருக்குங்க. அடுத்த உரம் கொடுக்கலான்னு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணி தான். 10 நாளுக்கு அப்புறம் இந்த அரிசி கழுவின தண்ணி தாங்க கொடுக்க போகிறேன். இது 4 நாள் சேமித்து வச்ச தண்ணி தாங்க. இது நல்லா புளிச்சிருக்கு. அதோட தண்ணி கலந்து ஒரு ரோஸ் செடிகளுக்கு கொடுக்க போகிறேன். எந்த உரம் கொடுத்தீங்கனாலும் எந்த செடிகளுக்கு கொடுத்தாலும் ஒரு 10 நாள் 15 நாள் கேப் விட்டு தாங்க கொடுக்கணும். அப்போ தான் அந்த உரத்தோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் செடிகளுக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாத செடியை எதுவும் பாதிக்காமலும் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடியை தாங்க பார்க்க போயிருந்தோம். நிறைய காய் வந்திருந்ததுங்க. இந்த செடியில் மட்டுமே நிறைய காய் பறிச்சோங்க. அடுத்த செடி பார்க்க போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அதை விட நிறைய காய் வந்திருக்குங்க. இந்த இடத்துல வச்ச செடி மட்டும் நிறைய காய் வந்திருந்தது. மொத்தமாக எவ்வளோ காய் பறிச்சிருக்கான்னு பாருங்களேன். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சுண்டக்காய் எங்கள் உணவில் சேர்த்துக்குவோம். நீங்களும் சுண்டக்காய் கிடைச்சா செஞ்சு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை தாங்க பறிக்க வந்திருந்தோம். ஒரு சின்ன செடி தான் வச்சுருந்தேன். நிறைய வளர்ந்துருச்சுங்க. அதுலேருந்து கொஞ்சம் சூப் வைக்கிறதுக்காக பறித்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சொரக்காய்க்கு தாங்க போயிருந்தோம். சொரக்காய் 2 வந்திருந்தது. அதில் 1 மட்டும் நல்லா பெருசாக இருந்தது. இதில் வர காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நீல காயாக வந்திருக்குங்க. இந்த விதையும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த விதை ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன். ஒரு காயும் 1.5 கிலோ 1.5 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும். மொத்தமாக இன்றைக்கி அறுவடை மட்டும் இவ்வளோ இருந்ததுங்க. ஒரு சொரக்காய், அதுக்கப்புறம் சுண்டக்காய், மாதுளம்பழமும் எடுத்துக்கிட்டோங்க. அதோட கருவேப்பிலை சமையலுக்கு கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சூப் வைக்கிறதுக்கு முடக்கத்தான் கீரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.